Hello friends, இந்த வீடியோவில் நம்ம இன்னும் கொஞ்சம் ஜிஎஸ்டியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். இதெல்லாம் ஜஸ்ட் ஒன்லி ஃபார் தியரி பார்ட். ஸோ இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்பர் பிஆர்என், பேங்க் ரெஃபரன்ஸ் நம்பர். பேங்க் ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னா என்னென்னா, பேமெண்ட் வவுச்சர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் படிச்சிருப்பீங்க. அந்த பேமெண்ட் வவுச்சர் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு அமௌண்ட்டை பே பண்ணுவோம். அந்த அமௌண்ட்டு பே பண்ணுறப்ப சலான் ஃபில் பண்ணி தான் நம்ம பே பண்ணணும். சலான் ஃபில் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக எல்லா ப்ராசஸும் நடந்துருமான்னு கேட்டால் கிடையாது. பேங்க் அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்காண்டி டிரான்சாக்ஷன் நம்பர் அப்படின்னு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பரை வச்சு தான் நம்ம ஒரு பேமெண்ட் பண்ண முடியும். அந்த நம்பருக்கு பேர் பேங்க் ரெஃபரன்ஸ் நம்பர். அடுத்து இஎஃப்பிபி. இஎஃப்பிபி அப்படின்னா என்னென்னா, எலக்ட்ரானிக் ஃபோக்கல் பாயிண்ட் பிரான்ச். எலக்ட்ரானிக் ஃபோக்கல் பாயிண்ட் பிரான்ச் அப்படின்னா என்னென்னா, இப்போது ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆனால் இந்த ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆனால் ஜிஎஸ்டியை யார் கலெக்ட் பண்ணுவா? ஒவ்வொரு ஆளும் நம்ம போய் அந்த இடத்துல போய் கொடுக்க முடியாது. அதனால தான் இஎஃப்பிபின்னு நிறையா ஃபில் பண்ணியிருக்காங்க. ஃபோக்கல் பாயிண்ட் பிரான்ச் அப்படின்னா, ஃபோக்கல் பாயிண்ட் அப்படின்னா ஏடிஎம் மிஷினையே நம்ம கொண்ட எக்ஸாம்பிள் ஏடிஎம் மிஷின் கூட நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். எதுக்காண்டி ஏடிஎம் மிஷின் நமக்கு ஏரியா வைஸ் நிறையா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இமீடியட்டாக பணம் தேவைப்படுது. அதனால் நம்ம போய் பணம் எடுத்துக்கிறதுக்கு வசதியாக ஏடிஎம் மிஷின் அங்கங்கே செட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் ஃபோக்கல் பாயிண்ட் பிரான்ச்சும். ஜிஎஸ்டி ஒரே டிபார்ட்மெண்ட், இப்போ ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் ஒரு ஸ்டேட்டில் ஒன்று தான் இருக்குது அப்படின்னா, அந்த ஒரு இடத்துக்கு எல்லோரும் போய் ஜிஎஸ்டி இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதனால தான் எலக்ட்ரானிக் ஃபோக்கல் பாயிண்ட் பிரான்ச் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆத்தரைஸ்டு பேங்க், பிரான்ச்சஸ் ஆஃப் ஆத்தரைஸ்டு பேங்க். ஒரு ஆத்தரைஸ்டு பேங்க் பிரான்ச் செட் பண்ணியிருப்பாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஜிஎஸ்டி அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டில் போய் கொண்டு போய் சேர்க்கறதுக்காண்டி இஎஃப்பிபிஸ் கிரியேட் பண்ணுறாங்க. அடுத்து சிபின், காமன் போர்ட்டல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். இது ஒரு 14 டிஜிட் நம்பர். இது எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேமெண்ட் பண்ணுறதுக்கு சலான் ஜெனரேட் பண்ணுறோன்னா, அந்த சலான் கூட சேர்ந்து இந்த சிபின்னும் ஐடென்டிஃபை ஆகும். இந்த சிபின்னோட சேர்த்து தான் நம்ம அந்த சலானை சப்மிட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஒரு பேமெண்ட் சக்ஸஸ் ஆகும். இந்த ஒரு சிபின் 15 நாளைக்கு வேலிடிட்டி. 15 டேஸ் தாண்டிடுச்சுன்னா நம்ம இன்னொரு புது சிபின் ஜென்ரேட் பண்ணிக்கணும். அடுத்து சலான் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். சலான் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரும் சிமிலர் டு சிபின் தான். ஆனால் இது சலான் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரில் என்ன எக்ஸ்ட்ரா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரான்ச் கோடு. சிபின் ஏற்கனவே என்னென்னு பார்த்துட்டோம். அந்த சிபின் கோட பிரான்ச் கோடும் இருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பேமெண்ட் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் ஜெனரேட் ஆகும். அந்த நம்பருக்கு பேர் தான் சலான் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். இது 14 டிஜிட் கிடையாது, 17 டிஜிட் நம்பர். சிபின் 14 டிஜிட் நம்பரு, சின் 17 டிஜிட் நம்பர். அப்புறம் மேனுவல் அண்ட் ஃபிசிக்கல் சலான் ஆர் நாட் அலவுட். எப்போவுமே நமக்கு ஜிஎஸ்டியில் ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் அண்ட் ஆன்லைன் சலான். ஸோ ஃபிசிக்கலாக ஒரு சலான் பண்ணுறோம் அப்படின்னா நாட் அலவுட். ஆனால் பேமெண்ட்ஸ் ஆஃப்லைன்லேயும் பண்ணலாம், ஆன்லைன்லேயும் பண்ணலாம். அடுத்து ஓஐடிஆர் சர்வீஸ். இந்த ஓஐடிஆர் சர்வீஸ் நம்ம எக்ஸம்டன் அந்த ஆர்சிஎம் ப்ரொவிஷன்ஸில் பார்த்தோம். இந்த ஓஐடிஆர் சர்வீசஸ் இன்டர்நேஷ்னல் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கலாம். ஏன்னா இன்டர்நேஷ்னல்லையும் இம்போர்ட் பண்ணுவாங்க ஓஐடிஆர் சர்வீசஸை. அவங்க எக்ஸ்ட்ராவாக விஃப்ட் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் மூலமாக பேமெண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஓவர் தி கவுண்டர் டெபாசிட் அப்படின்னா, நம்ம நேரில் போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணி பேமெண்ட் பண்ணுவோம் தெரியுமா? அந்த மாதிரி பேமெண்ட் பண்ணணும்னு நினச்சோன்னா ஒன்லி 10,000 வரைக்கும் தான் அலவுட். 10,000க்கு மேலே ஓவர் த கவுண்டர் டெபாசிட் பண்ண முடியாது. ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் இஸ் அக்செப்டட். அப் டு 10,000 வரைக்கும் நீங்கள் ஓவர் த கவுண்டர் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இது ஜிஎஸ்டியில் இருக்கிற எக்ஸ்ட்ரா டேர்ம்ஸ். இதெல்லாம் ஒன் வேர்டுக்காண்டி படிச்சுக்கோங்க, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.